Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Kabaddi da PKL da Jayeshwalla Tamil Thalaivaas. First time 50 point தாண்டிட்டோம். First time huge margin difference. 60-29 எவ்வளோ கிட்டத்தட்ட 31 பாயிண்ட் டிஃபரன்ஸில் ஜெயிச்சிருக்கோம். சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். இதுதான் எங்கே போச்சு அதான் கேட்டுட்டோம். வேர் யூ தமிழ் தலைவாஸ். எல்லா குவாலிட்டியும் இருந்தது உங்ககிட்ட. வாட் வாஸ் ஸ்டாப்பிங்? ஏன் இன்ஜுரி இவ்வளோ ஆச்சு? கேள்வி கேட்கணும், நிறைய கேட்கலாம். பட் நெவர் த லெஸ் அண்ட் பிரமாதமான பர்ஃபார்மன்ஸு. இதனால் பிளே ஆஃப் போக முடியாது சார் என்ன நீங்கள் சொல்லுவீங்க. பரவாயில்ல, அதுக்கு என்ன பண்ணுறது? மேட்ச்னா நீங்கள் எல்லாமே பார்க்கணும், எல்லாத்தையும் பர்ஃபார்மன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணி. இதுக்கு வேறு நிறைய பேர் வந்து மேட்ச்சு இப்படி அப்படின்னா பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தான் வேணும் நமக்கு. எல்லாருமே கப்பு ஜெயிக்க முடியாது. திரும்ப திரும்ப நான் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ் மேட்ச். என்ன லேர்ன் ஃப்ரம் திஸ் திங்னா டிட்டர்மினேஷன், கான்ஃபிடன்ஸ். ஜெயிச்சே ஆகணும், நத்திங் டு லூஸ். அதுதான் இங்கே ஃபியர்லெஸ் கேம் விளையாடிருக்காங்க. எப்போது மைண்டில் குழம்பிட்டே இருக்கும், குவாலிஃபை ஆகுமா இல்லையா, அவர் என்ன சொல்லுவார், இவர் என்ன சொல்லுவார், ஃபேன் என்ன சொல்லுவார், இந்த கோச்சு அந்த கோச்சு சொல்லுவாங்க, பயம் இருந்தது. இப்போ ஒன்றுமே இல்லையா, தோத்தாலும் ஊ கேர்ஸ் அப்படின்ற போது தான் ஃபியர்லெஸ்ஸாக விளையாடுவீங்க நீங்கள். எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சார் அந்த ஃபியர்லெஸ் அப்ரோச் தான் இன்றைக்கி பார்த்தோம் நம்ம. சூப்பர். அபிஷேக் என்ன தான் இத்தனை வரைக்கும் அட்வான்ஸ் டேக்கிலெல்லாம் பண்ணாலும் நீ பண்ணார் பாருங்க. அவருக்கு மணிந்தர் சிங் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ஒண்டி நின்று அவர் கூட அட்டாக் பண்ணாருங்க. அவங்க இது நாள் வரைக்கும் எனக்கு அவர் அமைதியாக ஏன் இருந்தார் தெரியல எனக்கு. எனிவே அந்த இதில் ரத்தம் வேறு வந்துச்சு பாவம் அவருக்கு. இதே பர்ஃபார்மன்ஸ் PKL 9லையும் பண்ணார் அவர், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மணிந்தர் சிங் நிறுத்தும் போது தான் வாயிலிருந்து ரத்தம்லாம் வந்தது. எத்தனை பேருக்கு ரத்தம் கொடுத்துட்டு போய் விளையாடுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். ரைட், எனிவே ஹேப்பன் இஸ் ஹேப்பன். பரவாயில்ல, ஜெயிச்சிட்டாங்க, ஹியூஜ் மார்ஜின். அதனால் நீங்கள் ரைட் ஆஃப். இனிமேல் குவாலிஃபை ஆக முடியாது. பரவாயில்ல, ஏதாவது ஒரு டீம் தானே குவாலிஃபை ஆகணும். நம்மளோட நல்ல டீம் குவாலிஃபை ஆகுது. அப்படி தான் ஏற்றிட்டு போகணுமே தவிர அதை விட்டுட்டு குற்றம் குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்காது. நிறைய குற்ற குறைகள் இருக்குது. மேட்ச் முடிஞ்சோன்னு நான் அதை பற்றி பேசுகிறேன். டோர்னமெண்ட் முடிஞ்சோன்னே படுதோல்வி பெங்கால் வாரியர்ஸ். இப்படி தான் யூ ஹேவ் டு த்ராஷ் when you have nothing to lose. இந்த மாதிரி தான் வாழ்க்கைக்கும் சொல்கிறேன். எந்த ஒரு இதுலையுமே when you have nothing to lose நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. மைண்டை கேட்கல, இன்றைக்கி மனசும் கேட்கல, கேமை பார்த்தாங்க. அதான் ஏன்னா எப்படி குவாலிஃபை ஆக போகிறதுலன்னு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபசல் அட்டாச்சாரி இன்னைக்கு விளையாடல. கேப்டன் தேர் வேர் மிஸ்ஸிங் ஃபசல் த கேப்டன், தேர் மிஸ்ஸிங் ஃபசல் த டிஃபென்ஸ். அதை ஒரு நியாயப்படுத்தலை நான். அவர் விளையாடு இருந்தால் இந்த சிங்கிள் ஹேண்டட்லேயும் இவ்வளோ தூரம் போயிருமா எனக்கு தெரியல. நெவர் த லெஸ் விளையாட வேணும் நம்ம சொல்லலை. அவர் தான் உள்ள உட்காந்துருந்தார். மணிந்தர் சிங் இன்னைக்கு விளையாண்டார். எந்த அளவுக்கு மணிந்தர் சிங் நிற்க வச்சாங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க அவர் எடுத்தார். அவங்க எடுத்து 29 பாயிண்டில் ஒன்லி 1 பாயிண்ட் பாருங்கள். பாக்கி இடத்துல அந்த பிரணாப் ராணேங்கிற ஒரு 4, அப்புறம் சாகர் குமாருங்கிற ஒரு 3, அவங்க தான் அப்படி எடுத்தாங்க. பட் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நான் வந்து ப்ரிவியூலேயே சொல்லிட்டு இருந்தேன். ரெண்டு மேட்சாக ஒன்றும் இல்லை, தோக்கிறதுக்கு போய் போனஸை கற்றுட்டு வாங்கப்பா, எதாவது கற்றுட்டு வாங்கப்பா. பாருங்கள், இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி பவன் ஷராவத்தை அந்த ஊடாவும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் அப்புறம் நாளைக்கு பேசுகிறேன். ஏன்னா வித் பார்ட்னர் ரெஸ்பெக்ட் இப்போ மேட்ச் நடக்குது. நல்ல டக் ஆஃப் மேட்ச். இப்போ பவன் ஷராவத் வர்சஸ் தேவாங் என்ன பேசினாங்க, என்னென்ன மாதிரி அப்ரோச்சுன்றதெல்லாம் இதுவே உங்களுக்கு ஒரு பாடம் லைஃப்பில். நீங்கள் ஒரு MBA எக்ஸாம் எழுதிட்டு ஒரு CEO ஏதோ ஒரு ஜாபுக்கு நீங்கள் போகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, திஸ் இட் செல்ஃப் அ லெசன். பவன் ஷராவத் அவங்க ஊடாவும் பேசுனது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், நீங்கள் நாளைக்கு போடுற அந்த இதை. ரைட், வெறும் மேட்சை மட்டும் தான் பார்ப்பேன், ஜெயிச்சா தான் பார்ப்பேன், தோத்தா பார்க்க மாட்டேன்னா என்னது சொல்கிறது, விடுங்க. இன்றைக்கி எம்டி ரைடே அவங்க எடுக்கல நிறையா. தட் வாஸ் மெயின் திங். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் போனஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டார் கொடுன்னு மொயின் ஷாப்பாக்கி. போன மேட்ச் மொயின் ஷாப்பாக்கி இன்ஜுரினாரு, டக்குன்னு இன்றைக்கி ஃபிட் ஆகிட்டார். சில பேர் நரேந்திர 3 நாள் மேட்ச் இன்ஜுரி, ஃபிட் இல்லை. இப்படி நரேந்திர வந்திருந்தார் மேட்ச் பார்க்க, நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. உதயகுமார் அண்ட் சேரண்ணா எல்லாமே ஒன்றா தான் உட்காந்துருந்தாங்க. இந்த அபிஷேக் மூமெண்ட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் 14வது நிமிஷத்தில் அது நடந்தது. அதுலேருந்து மணிந்தர் கொஞ்சம் ஆடி போயிட்டார். ஐயோ இப்படி கூட ஆகுமா அப்படின்னு, நம்மளை அட்டாக் பண்ணுறாங்களேன்னு. நோ எம்டி ரைட், டுக் லாட் ஆஃப் போனஸ். அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணவே இல்லை இன்னைக்கு. ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் PKL 11 தமிழ் தலைவாசுக்கு 60 பாயிண்ட் எடுத்ததாகட்டும், தை ஹோல்ட் ஆகட்டும், ஆங்கிள் ஹோல்ட் ஆகட்டும், எல்லாம் பிரமாதமாக பிடிச்சாங்க. இன்றைக்கி அந்த ஓவர்சீஸ் பிளேயர் அவரும் விளையாண்டார். அவரே இப்போ டக்குன்னு அவுட் பண்ணி விட்டாங்க. சப்ஸ்டிடியூட் தான் வந்தாங்க. இதெல்லாம் சம் ஆஃப் த திங்ஸ். இன்றைக்கி மைண்ட் அண்ட் இல்லாமல் மைண்ட் கேம் விளையாடாமல் ஃபியர்லெஸ் கேம் விளையாண்டது தான். அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வரை ஏற்கனவே நம்ம ஜெயிச்சிருக்கோம் 46-31. அப்போல்லாம் விட்டுருங்க. நீங்கள் வந்து பஜல் இல்லாதது ஒன்று. மணிந்தர் வந்து பயங்கரமாக 4-5 வாட்டி அவுட் ஆகிட்டார். எடுத்தோன்னே 3 வாட்டி லைனாக த்ரைஸ் அவுட்டு, 3 அன்சக்ஸஸ்ஃபுல் அட்டம்ப்ட். நம்ம தான் பொதுவாக பண்ணுவோம் எம்டி ரைடு. அவர் எம்டி ரைட் பண்ணிட்டு இருந்தார். 0 பாயிண்ட் தான். அண்ட் 2 பேரோட டிஃபென்ஸ் யூனிட்டும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக போயிட்டு இருந்தது. 20வது நிமிஷத்தில் 25-13 லீடு அங்கே எடுத்துட்டோம். 5 மினிட்ஸில் 4-4 ஈக்குவல். 10வது நிமிஷத்தில் 9-6 3 தான் நம்ம லீடு. 20வது நிமிஷத்தில் பாருங்கள், அப்பயும் நம்ம 6 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா, அவங்க 7 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா, 25-13. அண்ட் ஆஃப் டைம்ஸில் 30வது நிமிஷத்தில் தான் ஸ்கோர் எங்கேயோ போயிடுச்சு. அண்ட் 27 பாயிண்ட் லீடில் போயிட்டோம். அவங்க 19, நம்ம மோர் தென் 40 சம்திங். ரைட் பாயிண்ட்னு பார்த்தா நம்ம 31, அவங்க 14.
சூப்பர் ரைட் நம்பர் 2 அவங்க 0, டேக்கிள் பாயிண்ட் நம்பர் 16 அவங்க 10, ஆல் அவுட் 8. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 4 வாட்டி அவங்க ஆல் அவுட் ஆகிட்டாங்க. நம்ம தான் ஆல் அவுட் ஆகி வந்து நிற்போம் முதல்ல கரெக்டாக அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எடுத்தோடனே ஒரு வாட்டி ஆல் அவுட் ஆனாங்க. அப்போ 24 நிமிஷத்தில் பெங்கால் வாரியர்ஸ் ஆல் அவுட் 30-14. 31வது நிமிஷத்தில் 42-19 ரன் 3வது ஆல் அவுட்டு. 4வது ஆல் அவுட்டு 38 மினிட்ஸ் மேட்ச் முடிக்கிறதுக்கு முன்னாடி 56-23. இப்படி போனால் எங்கே ஜெயிக்க முடியும்? நல்லா விளையாண்டாங்க டிஃபென்ஸ்னு அர்த்தம். மொயின் ஷபாக்கி 13, இமான்ஷு 13. இமான்ஷு விளையாண்ட அந்த ஷார்டஸ்ட் பீரியட்ல 13 எடுத்துட்டாரு இன்னைக்கு மேட்ச்ல. மொயின் ஷபாக்கியான நிறைய சூப்பர் ரைடு ஸ்டார்டிங்லேருந்து இன்னும் ஃபியர்லெஸ்ஸாக விளையாடிருந்தாரு. சாய் பிரசாத் ஒரு 6, நிதிஷ்குமார் கேப்டன் ஒரு 7 பாயிண்ட், அபிஷேக் ஒரு 3, ஆஷிஷ் ஒரு 4. அந்த 3 வாட்டி அபிஷேக் தான் அவுட் பண்ணார் மனிதர் சிங்க. இல்லைன்னா ஒரு பாயிண்ட் நினச்சி பாருங்க. பசாமி ஒரு 4, அப்புறம் ரோனக் வந்தார் சப்ஸ்டியூட்ல ஒரு பாயிண்ட். அவங்களுக்கு நத்திங் மச் டு சே சேட். மனிதர் சிங்கோட கான்ஃபிடன்ஸை போட்டு வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறவங்க. சரியா விளையாடல இந்த ஹோல் டோர்னமெண்ட்டை. ஆர்டிஎம்ல எடுத்தாங்க. நான் சொன்னேன் எப்போதுமே ஆர்டிஎம் அந்த இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சு ரைட்டு மேட்ச்சு பர்ஃபார்மன்ஸ் எல்லாரையும் பண்ண இடியும் கண்டிப்பாக. என்னடா அப்படின்ட்டுன்னு சப்ஸ்டியூட்டில் வந்த மஞ்சித் ஒரு 7 பாயிண்ட் எடுத்தார். வைபவ் காரியஸ் ஒரு பாயிண்ட் எடுத்தார். அப்புறம் நிதிஷ்குமார் அவங்க கேப்டன், அவங்க பேர் நிதிஷ்குமார் தான், அவர் ஒரு 2 பாயிண்ட் எடுத்தார். சாகர் குமார் மட்டும் 3, பிரணாப் ராணே ஒரு 4, மஜித் ஒரு 7 பாயிண்ட். நத்திங் மச் டு சே. அந்த இன்னொரு ஓவர்சீஸ் பிளேயர் சியாமே அவர் ஒரு 4 பாயிண்ட் எடுத்தார். டக்குனு நடுவில் சப்ஸ்டியூட்ல நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஆங்கிள் ஒன்ல அவுட் ஆகிட்டாரு. ப்ரெஷரு அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் விளையாடும் போது தான் ஃபனி திங்ஸ் வில் ஹேப்பன். ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் அது நடக்கும். நிறைய வாட்டி இன்னும் ஆங்கிள் ஓட்டு, தை ஹோல்டு எல்லாமே போட்டு மனிதர் சிங் அவுட் ஆனதாகட்டும். ஒரு சின்ன ஸ்டாட்ஸ் ஒன்று சொல்லிடுறேன். விஷால் வந்து 26 ரைட் பாயிண்ட் எடுத்துருக்காரு சீசன். இன்ஜுரிங்கிறாங்க. ஸ்ட்ரைக் ரேட் 37. இமான்ஷு 17 ரைட் பாயிண்ட், ஸ்ட்ரைக் ரேட் 40. ஆனால் இவங்களோட ஜாஸ்தி ஸ்ட்ரைக் ரேட்டில் உள்ள நரேந்தர் ஆகட்டும் அண்ட் சச்சின் ஆகட்டும் இவங்களோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. 80 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஏன் கம்ப்ளீட் சான்ஸ் கொடுக்கல? அது ஒரு வருத்தமான விஷயம் தான். என்ன விஷயம்? ஃபுல்லாக ஃபிட் இல்லையா? ஃபுல்லாக ஃபிட் இல்லைன்னா சப்ஸ்டியூட்டில் எப்படி கொண்டு வந்து வச்சாங்க? அதெல்லாம் இருந்தார் நரேந்தர். பார்ப்போம். இன்றைக்கி வந்து உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் பவர் பிஹைண்ட் த ஹோல்ட். ஒவ்வொரு ஹோல்ட் பிடிக்கும் போது அந்த பவரை நீங்கள் பார்க்க முடியும். சாலிட் பவர் விட்டனா பாரு இன்றைக்கி முன்னாடி. சாய் பிரசாத் ஒரு சூப்பர் ரைடு எடுத்தார். அண்ட் வெரி குட். அப்போ தான் லீட் எடுக்க ஆரம்பித்தோம் ஸ்டார்டிங்கில். மோயின் ஷபாக்கி ஒரு 3 பாயிண்ட் சூப்பர் ரைடு வர எடுத்தார். நல்லா இருந்து பார்க்க. 2 சூப்பர் ரைடு இன் 3 மினிட்ஸ். 3 நிமிஷத்தில் பேக் டு பேக் சூப்பர் ரைடு. சாய் பிரசாத் ஒன்றும், மோயின் ஷபாக்கி ஒன்றும். தட் கெப்ட் அஸ் லீட் அப்படியே த்ரூ அவுட் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதான் எங்கேயுமே நம்ம சொத்த போகிறது. தோத்தோம். நம்ம +12 தோத்த பாட்னா பைரட்ஸ்ட்டை. அங்கேருந்து பின்னாடி போனது தான் பேக் ஃபுட். இன்றைக்கி அதை அவங்க பண்ணவே இல்லை. த்ரூ அவுட் மெயின்டைன் பண்ணாங்க லீடை. ஆஃப் டயத்தில் வந்து 25-13 12 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். மேட்ச் ஓவர் ஆகும்போது எப்படி கிட்டத்தட்ட 31 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். சிங்கிள் ஹேண்ட்லி த்ராஷ் தான் சொல்லணும். ஒன் சைடட் கேம் ஆகிட்டோம். நெவர்தலெஸ் ஃபசல்னா என்ன, மனிதர் சிங் இஸ் அ குட் பிளேயர் ஆல்சோல. அவங்க வெல் பிளேட். அதுவும் இல்லாமல் கிரிக்கெட்டில் நம்ம அஸ்வின் ரிட்டையர் ஆகிட்டார். ரவி அஸ்வின். அவரை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஸ்பீச் என்ன கொடுத்தாரு, எதுனா ரிட்டையர் ஆனார், என்ன ஏதுன்னு. ஆர்சிபி பற்றி வேறு நிறைய கேட்டீங்க. சார் ஆர்சிபி பேச மாட்டீங்களான்னு. பேசியிருக்கேன்னா நீங்கள் தான் பார்க்க மாட்டீங்க. மோயின் ஷபாக்கி 13. அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இமான்ஷு 13 எடுத்தார் பார்த்தீங்களா, அதுதான் ஆச்சரியமான விஷயம். அண்ட் அபிஷேக்கோட அந்த டேக்கிள் பாயிண்ட், 4 டேக்கிள் பாயிண்டில் 3 வாட்டி மனிதர் அவுட் பண்ணுது. ஒரு வாட்டி ரத்தம்லாம் ஊற்றுது. அண்ட் சூப்பர் வெல் டன். எப்போ நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோமோ அப்ரிஷியேட்டும் பண்ணணும் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸை. அண்ட் இந்த மேட்ச் அப்படியே மறக்க வேண்டியதான் பெங்கால் வாரியர்ஸ். நல்ல வேலை 9th-லேருந்து 10th தள்ளி விட்டுருவாங்கன்னு நினச்சோம். அங்கே தான் இருக்கும் 9th. இன்னும் ஒரே ஒரு கேம் எங்கேயாவது ஜெயிச்சிருந்தா நம்ம குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் 2 மேட்ச் இருக்கு இல்லையா? இப்போ வாய்ப்பு இல்லை. எனிவே பிளேட் ஃபார் ஃபேன்ஸ் அண்ட் பிளேட் ஃபார் ப்ரைட். சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் சந்தோஷப்பட்டு இருப்பீங்க. ஜெயிச்சா தான் பார்ப்பேன், குவாலிஃபை ஆனால் தான் பார்ப்பேன்ன்றவங்களாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. புரியும் பார்த்து லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.